அனைவரும் ஒரு கணம் எழுந்து நிற்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஆராதனை நேரத்திலே யாரும் உங்களுடைய பிள்ளைகளை இப்பகுதியிலிருந்து அப்பகுதிக்கு அனுப்ப வேண்டாம். மிகவும் அதிமிக நேரம், தெய்வம் ஆட்சி செலுத்துகின்ற நேரம். கரங்களை குவிப்போம். நேரங்கள் கடந்து சென்றாலும் நேரங்களை தன்னுடைய கரங்களுக்குள் வைத்திருக்கின்றவர் நம்மகத்தில் இருக்கின்றார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலங்கள் கடந்து ஓடினாலும் காலங்களை எல்லாம் தன்னுடைய சிறகுகளுக்குள் மறைத்து பாதுகாக்கின்றவர் நம்மிடத்தில் இருக்கின்றார். நன்றி செலுத்துவோம். ஒப்பு கொடுப்போம். ஒரு சில நிமிடங்கள் அவருடைய நிழலிலே நாம் தங்கியிருக்க போகின்றோம். அவரை உற்று பார்ப்போம். எந்த இடையூறுக்கும் இடம் கொடுக்காமல் கரங்களை குவிப்போம். அவரை மட்டுமே உற்று பார்ப்போம். அவரை உற்று நோக்கி பார்ப்போர், அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் விளர்கின்றார்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி. உம்முடைய அளவில்லாத அன்புக்கு நன்றி. ஆவியானவர் அசைவாடுகின்ற நேரத்திலே எங்கே ஆவியானவர் இருக்கின்றாரோ அங்கே அபிஷேகமும் கனிகளும் வரங்களும் நிரம்பி வழிந்தோடும். கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம். ஒப்பு கொடுப்போம். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கின்றேன் ஆண்டவரே என்ற அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திற்குள் இருக்கட்டும். உம்மை நான் முழு பலத்தோடு நான் ஆராதிக்கின்றேன் என்ற அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திற்குள் இருக்கட்டும். கரங்களை தட்டி உற்சாகமாக அந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கின்றேன். கரங்களை தட்டுவோம், கரங்களை தட்டுவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய், இன்னும் ஆர்வமாக அன்பு கூறுவே இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய், இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஆராதனை.
சொல்லு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கரங்களை உயர்த்தி கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. புது கிருபை தாரும்
அங்கே வானோக்கி கரத்தை உயர்த்துவோம். எந்த சத்தத்திற்கும் இடம் கொடுக்காமல், எந்த சத்தத்திற்கும் இடம் கொடுக்காமல் நமகத்தில் எழுந்துருள் இருக்கின்ற ஆண்டவரை நாம் ஸ்துதித்தோம். திருப்பாடல் 100 அழகாக சொல்லும். நாம் துதிக்கும் பொழுது அவருடைய திருமுக தரிசனத்திலே நிற்பதற்கு பாக்கியவான்களாக இருக்கின்றோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம். கரங்களை உயர்த்துவோம், கரங்களை உயர்த்துவோம். நம் மனதிலே இந்த 10 நாட்கள் நாம் நினைத்த எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தினுடைய நிறைவின் நேரத்திலே நாம் கடந்து வந்திருக்கின்றோம். அபிஷேகம் பாய்ந்தோடுகின்ற நேரத்திலே நாம் கடந்து வந்திருக்கின்றோம். ஆமென். வல்லமை பாய்ந்தோடுகின்ற நேரத்திலே நாம் கடந்து வந்திருக்கின்றோம். ஆமென். அவர் நம்மை செயல்படுத்தக்கூடிய இந்த நேரத்திற்குள் கடந்து வந்திருக்கின்றோம். ஆமென். நம் கரத்தை பிடித்து, நம்முடைய கரத்தை பிடித்து எவ்வாறு மூழ்கி போகிக் கொண்டிருந்த அந்த சீடனை கரத்தை பிடித்து அந்த கடலிலிருந்து மேலே தூக்கினாரோ, அதே வல்லமையோடு, அதே அன்போடு, அதே அபிஷேகத்தோடு, அதே கருணையோடு கூட நம்முடைய கரங்களை தூக்க வல்லவராக இருக்கிறார். பேதுரு கரத்தை உயர்த்தினார், இயேசு அந்த கரத்தை பிடித்தார். உங்களுடைய கரங்களும் வானோக்கி உயர்த்தப்பட்டிருக்கின்றது என்றார். ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தி தாழ்த்தி முழுமையுமாக தாழ்த்தி, ஒரு கணம் உன் குடும்பத்திற்காக, உன் மனைவிக்காக, உன் மகளுக்காக, உன் மகனுக்காக, உன்னுடைய சந்ததிக்காக ஒரு கணம் உன் இருதயத்திலே அன்பு இருந்தது உண்மை என்றால் கரத்தை உயர்த்தி பிடியுங்கள். உடைய மனைவி மீது உண்மையான உங்களுக்கு அன்பு இருந்தது என்றால், உடைய கணவன் மீது உங்களுக்கு உண்மையான அன்பு இருந்தது என்றால், உடைய பிள்ளைகள் மீது உங்களுக்கு உண்மையான அன்பு இருந்தது என்றால், தெய்வத்திற்கு முன்பாக கரத்தை உயர்த்த வேண்டும். உலக மனிதர்களுக்கு முன்பாக கரத்தை உயர்த்துவது சுலபம். ஆனால் தெய்வத்திற்கு முன்பாக நான் கரத்தை உயர்த்த முடியுமா? என் குடும்பத்திற்காக நான் உயர்த்த முடியுமா? கரத்தை உயர்த்தி பிடிப்போம். கண்களை மூடுவோம். ஆராதனையுடைய நிறைவிலே நாம் வந்திருக்கின்றோம். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் அவராக இருக்கட்டும். நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் அவராக இருக்கட்டும். நன்றி, நன்றி உம்மாள் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். யாரும் படிக்க வேண்டாம், நான் படிக்கிறேன். உங்கள் சார்பாக, உங்களிலே ஒருவனாக, உங்களுடைய பிரதிநிதியாக தெய்வத்திற்கு முன்பாக அந்த வார்த்தைகளை சொல்ல 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 உங்களுடைய கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட, உங்களுடைய விண்ணப்பெல்லாம் ஏற்கப்பட, உங்களுடைய கரத்தை மொத்தம் நீங்க உயர்த்தி பிடிங்க. கை வலிக்கும், அடுத்தவங்க பார்த்து சிரிப்பாங்க, நினைச்சா சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. என் தெய்வத்திற்கு முன்பாக, யார் யாருக்காகவோ நான் வாழ்க என்று சொன்னேனே, அவருக்கு முன்பாக பேதுருவை எடுத்துக்கொண்டு மீண்டுமாக தெய்வம் சொல்கின்ற அந்த கடலிலே அவரை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது. அவருக்கு அருகே செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது. நம் அனைவருக்கும் அந்த ஆர்வம் இருக்கிறது. திருவெளிப்பாடிலே அழகாக சொல்கிறார், உன்னுடைய ஆர்வம் எனக்கு தெரியும், உன்னுடைய ஆசை எனக்கு தெரியும், உன்னுடைய எண்ணம் எல்லாம் எனக்கு தெரியும், எனக்காக நீ அலைந்து திரிகின்ற அனைத்தும் எனக்கு தெரியும். ஆனால் உன்னிடம் நான் காணும் குற்றம் யாதெனில், நீ என் மீது வைத்த அந்த முதல் அன்பு உன்னிடத்தில் இல்லையே. அந்த முதல் அன்பின் அடையாளமே கரங்களை உயர்த்துவது, கரங்களை உயர்த்துவது. வழிகளின் நிமித்தம் நம் வழியெல்லாம் அவருடைய தோல்ல அவர் வச்சிருந்தாரே, அந்த வழியை உடையா அவர் சிலுவையை தூக்கினார். நான் உங்களுடைய கரத்தை தூக்க சொல்கிறேன். கரத்தை தூக்குவதற்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது, துணிச்சல் இருக்கிறது. நான் பாட பாட உங்களுடைய இருதயத்தில் ஏக்கத்தெல்லாம் விட நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. அவர் செயல்படுத்துவார். இன்னும் ஒரு சில நிமிடத்தை உங்களிடத்திலே கடந்து வர போகிறார். நன்றி,
குறித்து ஒரு வார்த்தை, என் மகளை குறித்து ஒரு வார்த்தை, என் படகை குறித்து ஒரு வார்த்தை, என் வலையை குறித்து ஒரு வார்த்தை, என் சந்ததியை குறித்து ஒரு வார்த்தை, என் உடலை குறித்து ஒரு வார்த்தை. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. என் நோயெல்லாம் நீங்க சுகப்படுத்துவீங்க. இந்த 10 நாட்கள் என் மக்கள் பல வியாதிகளினாலே, பல இன்னல்களினாலே அவர்கள் உம்முடைய பாதத்தில் இந்த புழுதியோடு புழுதியாக அமர்ந்தார்களே, அது நிமித்தம் அவருடைய நோய்களை நீர் குணப்படுத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. உடைய காயத்தினாலே நான் சுகமானேன். உம் காயத்தால் சுகமானேன். 1 கோடி ஸ்தோத்திரமே. உம் காயத்தால் சுகமானேன். 1 கோடி ஸ்தோத்திரமே. ஐயா 1 கோடி ஸ்தோத்திரமே. ஐயா 1 கோடி ஸ்தோத்திரமே. தலை மீது கரத்தை வைப்போம். தலை மீது கரத்தை வையுங்கள். உடைய வியாதியை ஆண்டவர் தொடுகின்ற நேரம், இந்த இரத்த போக்கு உள்ள அந்த மனுஷி சொன்னாலே, அவருடைய ஆடையை தொட்டாலே சுகமாவே. யாயி தன் மகளுக்காக ஓடி வந்து சொன்னார், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவர். எல்லாரும் செத்துட்டான்னு சொல்றாங்க ஆண்டவரே, நீங்க வாங்க, நீர் வந்து உம்முடைய கையை அவள் மீது வையும், அவள் நலமாவாள். நீங்க சொல்லணும் இன்னைக்கு இந்த ஜெபத்துல, கண்களை மூடி சொல்லணும். உங்க மகனுக்காக சொல்லுங்க, உங்க மகளுக்காக சொல்லுங்க, உங்க படகுக்காக சொல்லுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க தேவ வல்லமை முழுமையுமாக ஆட்கொள்ளுமே. ஒப்பு கொடுங்க, சொல்லுங்க, மீண்டும் மீண்டும் சொல்லுங்க. நீர் கொடுத்த அந்த மனைவி மீது, நீர் கொடுத்த அந்த கணவனின் மீது, நீர் கொடுத்த அந்த பிள்ளைகளின் மீது, நீர் கொடுத்த அந்த படகின் மீது, நீர் கொடுத்த அந்த வலையின் மீது, நீர் கொடுத்த அந்த தொழிலின் மீது, நீர் கொடுத்த அந்த சந்ததியின் மீது உம்முடைய வல்லமை நிழலிடுவதாக. நன்றி. தலை மீது கரத்தை வைப்போம். இயேசுவினுடைய இரத்தம் சகல பாவங்களில் இருந்து, வியாதிகளில் இருந்து நம்மை குணமாக்கும் ரத்தம். அந்த ரத்தம் நம்மை முழுமையுமாக சுத்திகரிக்கட்டும். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்கள் போக்கும். இயேசுவின் ரத்தம் என்னை தூய்மையாக்கும். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்கள் போக்கும். இயேசுவின் ரத்தம்
எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? இயேசுவின் இரத்தம் சகல பாவங்கள் போக்கும். இயேசுவின் இரத்தம் என்னை தூய்மையாக்கும். ஆராதனை ஆராதனை இயேசுவின் இரத்தமே. ஆராதனை ஆராதனை இயேசுவின் இரத்தமே. ஆராதனை 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 செய்கிறேன். சொல்லுவோமா? ஆராதனை 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 செய்கிறேன். இயேசுவின் இரத்தம் இயேசுவின் இரத்தம் சகல பாவங்கள் போக்கும். இயேசுவின் இரத்தம் என்னை தூய்மையாக்கும். நன்றி. உம்முடைய திரு இரத்தம் என் மக்களின் தலையிலிருந்து கால் வரை நிரம்பி வழிவதாக. அந்த இரத்தத்திலே அவர்கள் ஆரோக்கியம் பெறுவார்களாக. இதோ மருத்துவமனையிலே நீண்ட நாட்களாக படுத்து கிடக்கின்ற அந்த சகோதரனை இயேசுவினுடைய ஆவியானவர் முழுமையுமாக தொட்டு தட்டி எழுப்புவாராக. வல்லமையோடு தெய்வம் பல பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாராக. பிள்ளை பாக்கியத்தோடு ஏங்குகின்ற அந்த பெண்களினுடைய கருவிலே தெய்வம் தன்னுடைய திரு இரத்தத்தினாலே முத்திரையிட்டு அபிஷேகித்து அவர்களுடைய ஆசைக்கு ஏற்ற சாமுவேலை போல தாவீதை போல பிள்ளைகளை எழுப்புவார்களாக. நன்றி. பல பாவங்களினால் தடைபட்டு இருக்கின்ற அபிஷேகங்கள் அனைத்தையும் இயேசுவின் இரத்தம் முழுமையுமாக உடைத்து நிர்மூலமாக மாற்றுவதாக. நன்றி 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 செலுத்துகின்றோம். முழந்தால் படியிட்டு ஆண்டவர் இப்பொழுது உங்களிடத்திலே கடந்து வரப்போகின்றார். கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம் உருக்கமாக. ஒப்பு கொடுங்க. சுகம்பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்கிறது. சுகம்பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்ல போகிற நேரம், கருணை ஆண்டவர் நம்மகத்தில் எழுந்து வரப்போகின்ற நேரம், கடந்து வரப்போகின்ற நேரத்திலே அவருடைய ஆசீர்வாதத்திற்காக உருக்கமாக ஜெபிப்போம். சுகம்பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. பாடுவோமா? சுகம்பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. தாளத்தோடு. சுகம்பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம்பலன் எனக்குள்ளே. கரங்களை தட்டி ஆண்டவர் நம்மகத்திலே அசைவாடும் பொழுது நம்மகத்திலே எழுந்து வருகிறார். உன்னை சந்திக்க வருகிறார், உன்னை தொட வைக்கிறார். அவரை உற்சாகப்படுத்தி என்னை தொடும் ஆண்டவர் என்று சொல்லுவோமா? வல்லமை நதியாய் பரவி பாயுதே. உற்சாகமாக. சுகம்பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே,
குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கும் பாய்கின்றதே. உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. ஏசையா ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. கரங்களை அசைத்து சொல்லுமா, ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை போகின்றதே. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. குடல் தோல் கணையம் இறைப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே. சொல்லுமா, குடல் தோல் கணையம் இறைப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே. ஏசையா ஏசையா சுகம் என் தெய்வமே. ஏசையா சுகம் தரும் தெய்வமே. ஆண்டவர் நம்மை தொடுகிறார். இதோ உன் நம்பிக்கையினால் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. மூட்டு ஈரல் மூட்டு கை கால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. சொல்லுமா, மூட்டு ஈரல் மூட்டு கை கால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் தலையெங்கும் பாய்கின்றதே. எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் தலையெங்கும் பாய்கின்றதே. கர்ப்பப்பை கட்டி கர்ப்பப்பை கட்டி காயங்கள் பொங்கல் வல்லமை பாய்கின்றதே. வயிற்று பகுதியிலே கர்ப்பப்பை கட்டி காயங்கள் பொங்கல் வல்லமை பாய்கின்றதே. முடக்குவாதங்கள் முடக்குவாதங்கள் நுரையீரல்கள் சுவாசமெங்கும் பாய்கின்றதே. முடக்குவாதங்கள் நுரையீரல்கள் சுவாசமெங்கும் பாய்கின்றதே. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா இரட்சகரே, எம்மை நலமாக்கியவரே, ஏசையா கோடான கோடி நன்றி. ஏசையா நம்மை தொட்டவரே, சுகமானதும் என் தெய்வமே. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. வல்லமையால் சுகமானே, முகவாக்கையால் சுகமானே, தடுப்புகளால் சுகமானே,
Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. வாக்கு மாறாத தெய்வம் நமக்கு கொடுக்கின்ற வாக்கு இவ்வேளையிலே திருப்பாடல் 125 அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது. Praise the Lord. Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. நாவில் களிப்பார்வம் எழுந்தது. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இந்த விசுவாசத்திலே மாண்பியர் கீதத்தை சேர்ந்து பாடுவோம். புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் வீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்பிற்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றைப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ.
புகழ்